ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது ஹாலோவின் டேயோடைய ஈவினிங் vlog தாங்க. இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணது கண்டிப்பாக என்னுடைய வீடில் என்னுடைய பக்கத்து வீட்டில் சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதை வீடியோ எடுத்துக்கலாமேன்னு எடுத்தாச்சு. டான 5 மணிக்கே ஹாலோவின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் எல்லா மக்களுமே பார்க்கில் ஒன்றா கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் இருந்தது. ஸோ எங்கள் பக்கத்து வீட்டு குழந்தைங்க தான் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டு கதவை தட்டி சாக்லேட்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நாங்கள் பார்க்குக்கு வந்தோம். பார்க்கில் எவ்வளோ குழந்தைங்க பாருங்களேன், அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்கெலட்டன், பேட்மேன், பைரேட்டுன்னு ஏகப்பட்ட விதவிதமான காஸ்டியூம்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த அழகான பட்டர்ஃப்ளை பாருங்களேன், சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே பட்டர்ஃப்ளை மாதிரி தாங்க இருந்தாங்க அந்த 2 குழந்தைங்களும். அப்புறம் என்ன எதுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டாக போய் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கேண்டீஸ் எல்லாத்தையுமே. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்குறதுக்கே, விதவிதமான காஸ்டியூமில் குழந்தைங்க போகிறது. சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி வெளியவே வந்துட்டு டேபிள் வச்சு கேண்டீஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. குழந்தைங்க 3 மாடி ஏறுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அப்படி இருக்கவங்க கீழேயே வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ட்ரங்க்லேயும் வச்சு, காரோடைய ட்ரங்க்கில் வச்சும் கேண்டீஸ் கொடுக்குறாங்க. இது ரொம்ப ஈஸியான ஆப்ஷன். ஏன்னா குழந்தைங்க படிக்கட்டு ஏறவே வேண்டாம் அப்படின்றதுனால அப்படியும் விடாமல் எல்லா படிக்கட்டும் ஏறி ஏற்கனவே ஃபன் ரனில் கால் வலிக்கும். இதில் இன்னமும் கேண்டீஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பில்டிங்கே விடாமல் அம்மா இந்த பில்டிங், அம்மா அந்த பில்டிங்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு காஸ்டியூம்ஸ் பார்க்குறது தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த இன்ஃப்ளேட்டபிள் காஸ்டியூம் பாருங்களேன், ஓடும்போது இன்னும் க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. இதில் சின்ன பசங்க மட்டும் இல்லைங்க, அடல்ட்ஸ் வரைக்குமே எல்லாருமே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைஸ்கூல் பசங்க, மிடில் ஸ்கூல் பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து சுற்றுறதே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நான் கொஞ்ச நேரம் தான் என்னுடைய பெரிய பையனை டேக் கேர் பண்ணேன். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸோட போய் அவன் கேண்டி கலெக்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோன்னே அம்புட்டியும் கொட்டி பார்க்குறதுல தான் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். மொத்தத்தையும் எண்ணி அம்மா நான் 153 சாக்லேட்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லும்போது அவ்வளோ பெருமை. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.